நடிகை செரின் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவை பார்த்தது எல்லாருக்குமே கண் கலங்க வச்சிருக்கு. நடிகர் சரத்குமார் மேலே தனுஷோட அம்மா வழக்கு தொடுத்துருக்காங்களாம். கையல் சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி அவங்க புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த காரோடைய விலையை கேட்டால் நீங்களே அசந்து போயிருவீங்க. இது பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். துள்ளுவதோ இளைமோ திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் செரின். இவங்க அந்த திரைப்படத்துக்கு பிறகு பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகை செரின் எடுத்த திரைப்படங்கள்லாம் சூப்பர் ஹிட் படங்களாக அமையலை. அதனால் உங்களுக்கு சினிமாவில் நடிகருக்கான வாய்ப்பு குறைஞ்சிச்சு. பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆன சிறப்பு நிகழ்ச்சியில் போட்டியாளராக இவங்க கலந்துக்கிட்ட போது எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நிகழ்ச்சியிலேருந்து இவங்க வெளியில் வரும்போது உடம்பே ஸ்லிம்பாகி வித்தியாசமாக இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆகிற குத்து கோமல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலை நடிகை செரின் அவங்களுடைய அப்பாவை இதுவரையும் நேரில் பார்த்ததே இல்லையா. அவங்களுடைய அப்பாவின் அன்பிற்காக காலமெல்லாம் ஏங்கியிருக்காங்க. செரினுடைய அப்பா கடந்த வாரம் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு செய்தி அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதன் பிறகு செரின் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது, நான் உன்னை நேசித்தேன், என் வாழ்நாள் முழுதும் உன் அன்பிற்காக எங்கினேன். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு இறந்துட்டீங்க. இன்றுதான் எனக்கு தெரிய வந்தது. உங்கள் ஞாபகமாக என்னிடம் இருப்பது ஒரே ஒரு புகைப்படம் தான். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ட்டு தன்னுடைய பார்க்காத அப்பாவை பற்றி ரொம்பவே உருக்கமாக இன்ஸ்டாவில் செரினவங்க பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த பலரும் செரினுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய சேனல் சார்பாக செரினுக்கு ஆறுதலை சொல்லிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகரும் அரசியல்வாதியுமான சரத்குமார் மீது தனுஷோட அம்மா வழக்குன்னு தொடுத்திருக்காங்க. நடிகர் சரத்குமாருக்கு சொந்தமாக சென்னை தியாகராஜர் பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தரைத்தளத்தில் வீடு இருக்குது. அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் இன்னொரு வீட்டில் தான் நடிகர் தனுஷோட அம்மா அப்பா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் எல்லா வீடுகளுக்கும் சொந்தமான மாடி பகுதியை சரத்குமார் ஆக்கிரமித்து அதை வணிக ரீதியாக பயன்படுத்துவதாக சரத்குமார் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ தனுஷோட அம்மா மற்றும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து சரத்குமார் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்களாம். சரத்குமார் இது பற்றி பதிலளிக்க வேணும்னு கோர்ட்டில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற கையல் சீரியலில் லீட் ரோல் நடிக்கிற நடிகை தானே சைத்ரா ரெட்டி. இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களே நடிச்சிருக்காங்க. கையல் சீரியல்னது டிஆர்பியில் நம்பர் 3வது இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. சைத்ரா ரெட்டிக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டால இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் நடிகை சைத்ரா ரெட்டி தற்போது புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன்ட்டு அந்த காரோடைய புகைப்படத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. நடிகை சைத்ரா ரெட்டி மெர்சிடஸ் பென்ஸ் காரை வாங்கியிருக்காங்களாம். இந்த காரோட விலை மட்டும் 1 கோடி என சொல்லப்படுகிறது. நடிகை சைத்ரா ரெட்டி கார் வாங்க போகும்போது தனது குடும்பத்துடன் எல்லாரும் போயிட்டு காரை வாங்கியிருக்காங்க. அப்போ எடுத்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அதை பார்த்த பலரும் சைத்ரா ரெட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.